இது எங்கே இருக்குது? இது கிறிஸ்டியான்பேட் லூர் தானே மலை கோயில் திருத்தலம். 1810 இருக்குது. இந்த ஊற்று தண்ணி வந்து தானாக மாதாவால் உருவானது பஞ்சமாக இருக்கும்போது. இங்கே மொத்தம் 12 ஊற்று இருக்குது. இது பைபிளில் வர ஏலிம் மாதிரி இங்கே 12 ஊற்றுக்கள் சேர்ந்த ஒரு தண்ணீர் தான் இது. இது வந்து எங்கள் கிறிஸ்டியான்பேட்டையில் ஏலிம் அப்படின்னு சொல்லுவோம். அற்புதமான ஒரு தண்ணீர். இங்கே நிறைய குணம் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும். தோல் நோயெல்லாம் இந்த தண்ணினால் நம்ம குளிக்கும் போதோ தொடச்சிக்கும் போதோ தோல் நோயெல்லாம் நல்லாயிடும். இது வந்து அழகான அற்புதமான ஒரு அதிசயமான தண்ணீர். இந்த தலம் மலைக்கோயில் கிறிஸ்டியான்பேட்டை. நன்றி. இந்த இடம் கிறிஸ்டியான்பேட்டை மலைக்கோயிலில் இருக்குது. இந்த திருத்தலம் மிக சிறப்பாக அதிகமான அதிசய அற்புதம் பார்க்கலாம். 1810 இங்கே இருக்குது. இந்த இடத்துக்கு குழந்தை வரம் இல்லைன்னு யார் வந்தாலும் 100% குழந்தை வரம் கிடைக்கும். இதை நாங்கள் 1 2 இல்லை பல 100 பார்த்துருக்கோம். ஏன்னா உண்மையிலேயே சொல்கிறோம், எழுதி கொடுக்கணுன்னா கூட எழுதி கொடுக்குறோம். குழந்தை வரம் இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்தால் 100% உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். இந்த தண்ணீர் இருக்குது, இது அற்புதமான தண்ணீர். இந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அதிசயமாக உருவானது. 12 ஊற்றுக்கள் சேர்ந்தது தான் இந்த தண்ணீர். இது பைபிளில் ஒரு 12 ஊற்றுக்கள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் வர மாதிரி 12 ஊற்றுக்கள் சேர்ந்தது ஏலிம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி எங்களுடைய கிராமத்திலேயே ஏலிம் இந்த தண்ணி. எந்த தோல் நோய் எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தண்ணியை பயன்படுத்தும் போது அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். நாங்கள் நிறையா உணர்ந்திருக்கோம். இப்போ இது மட்டும் இல்லாமல் தொழில் விருத்திக்காக வர்றவங்க நிறையா தொழில் விருத்திக்காக வர்றவங்க இங்கே பல மதத்தார் வருவாங்க. மலை கோயிலுக்கு வந்து ஜபம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறவங்க இந்த சுற்றுப்பட்டில் அதிகமான மக்கள் இருக்காங்க. இது ஆக்சுவலாக எங்கே இருக்குது? காட்பாடி ரயில் நிலையத்துலேருந்து எவ்வளோ தூரம்? காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து 4.5 கிலோமீட்டர். ஸோ வேறு என்ன சிறப்பு அம்சம் இருக்குது இதுக்கு? நீங்கள் என்ன பிரச்சனைனாலும் இங்கே வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். 1 2 இல்லை, நிறைய சொல்லலாம்.